வணக்கம் திரு அப்பாவு. இவங்களுடைய ரோயலா கல்லூரியினுடைய அந்த ஆய்வு அறிக்கையின்படி, அந்த கருத்து கணிப்பின்படி வெளிவந்த தகவலின்படி அதிமுக தான் மீண்டும் தமிழக சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கருத்து கணிப்பு சொல்லுகிறது. அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது சரஸ்வதி அவர்கள் சொன்னதை நான் கேட்டேன். பாராளுமன்ற தேர்தலில் அவங்க 37 சீட்டு ஜெயிச்சதா சொன்னாங்க. பாராளுமன்ற சீட்ல அவங்க ஆட்சியில போய் இருந்தாங்க. தமிழ்நாடு முழுவதும் எல்லா வாக்காளர்களுக்கும் பணம் கொடுத்தாங்க. அப்போது தேர்தல் அதிக ஆணையத்தோட கூட்டணி வைத்துக் கொண்டு இந்தியாவிலேயே 144 தடை உத்தரவு வடகிழக்கு மாநிலம் நக்சலைட்டுகள் மாவோயிஸ்டுகள் இருக்கக்கூடிய இடத்துல கூட போடாத தமிழ்நாட்டில் போட்டு தமிழ்நாடு முழுவதும் பணத்தை கொடுத்து அதுல வெற்றி பெற்றாங்க. அதே போல வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் வெற்றி பெறலாங்க பகல் கனவு காண்றாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவெடுத்து விட்டார்கள். 4.5 ஆண்டு காலம் ஒரு சோதனையான காலம் தமிழ்நாட்டுக்கு. பால் விலை உயர்வு, பஸ் கட்டணம் உயர்வு, மின் கட்டணம் உயர்வு, பருப்பு விலை உயர்வு. தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய சோதனையில் இருக்கின்றார்கள். 200 ரூபாய் ஓட்டுக்கு தந்தார்கள். ஒரு நாளைக்கு 11 பைசா தான். ஆனா பால் விலை மற்றெல்லாம் கடுமையாக கூடிவிட்டது என்று உணர்ந்த காரணத்தினால் தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 32% வாக்குகள் இருப்பதாக கருத்து கணிப்பு கூறுகிறது. அதோடு மட்டுமல்ல, இன்னைக்கு தமிழக மக்கள் எல்லாம் இந்த வயதுக்கு ஒத்த தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள் முதல்வராக வேண்டும் என்பதைத்தான், அடுத்த முதல்வர் யார் என்பது தெளிவாக தெரிகிறது. ஆகவே நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் 2016 ஆட்சி அமைக்கும். மதுவிலக்கை நிச்சயமாக அமுல்படுத்துவோம். திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவது உறுதி. தற்போது அது சம்பந்தப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் இருந்து வருகிறது. அது பற்றி நாம் விவாதிக்க கூடாது. இந்த நேரத்தில் முதலமைச்சர் வேட்பாளருக்காக அந்த போட்டியில் பார்த்தோம்னா ஸ்டாலினுக்கு 27.98%, கருணாநிதிக்கு 21.33% இருக்கிறாங்க அப்படிங்கிறது புள்ளி விவரம் படி சொல்லுது. இந்த நிலையில் இளைய தலைமுறைக்காக அடுத்த இளைய தலைமுறை எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு வரலாமா? அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமா அதுதான் அது பிரதிபலிக்கிறது. அதோட மட்டுமில்ல, திமுகவுக்கு 2ஐயும் சேர்த்து கூட்டினா 50% மேல ஓட்டு வந்துட்டு. அதுதான் உண்மை. தலைவர் ஆட்சி பண்ணாலும் தலைவருடைய ஆலோசனையின்படி தளபதி நிச்சயமாக ஆட்சி பண்ணினா இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை தளபதி அவர்களுடைய கவனத்திற்கு எளிதாக எடுத்து சென்று தீர்வு காணலாம். கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் ஜெயலலிதா அவர்களை விவசாயிகள் சந்திக்க முடியவில்லை, வியாபாரிகள் சந்திக்க முடியவில்லை, பொதுமக்கள் சந்திக்க முடியவில்லை, எந்த அதிகாரிகளும் சந்திக்க முடியவில்லை. சசிகலா அவர்கள் மட்டும்தான் சந்திக்கின்றார்கள். சந்திப்பதும் பண வரவு செலவு தான் பேசுகின்றார்களே தவிர நாட்டு மக்களை பற்றி துளியும் கவலைப்படாத ஒரு ஆட்சி நடைபெறுவதால் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு வாய்ப்பு அளிப்பதற்கு முடிவு செய்துவிட்டார்கள். இந்த சூழ்நிலையில கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன்வைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவனுடைய கருத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 35% அதற்கு வாக்களித்திருக்கிறாங்க, அதுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? திமுகவுடைய நிலைப்பாடுதல் என்னவாக இருக்கிறது? அதான் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி ஆட்சிக்கு தர வேண்டும் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் தான் அனைத்து கட்சிகளும் கேட்கின்றார்கள் என்று சொன்னால் இதுல இருந்தே தெரியுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களும் அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வரப்போகுது. ஆகவே அவர்களிடம் எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்கின்றார்கள். தவறில்லை, பேசி முடிவு சொல்வார்கள். அப்போது நம்முடைய தமிழ்நாடு இருக்கக்கூடிய கூட்டணியில் சேருகின்ற தலைவர்கள் எல்லாம் கூடி பேசி முடிவெடுப்பார்களே தவிர ஒன்று மட்டும் நிச்சயமாக தெரிகிறது. ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி அவர்கள் கேட்கின்றார்கள் என்றால் ஏடிஎம்கேவுடைய ஆட்சி அதிகாரம் இதோடு முடிந்து விட்டது என்பது நிசப்தமான உண்மை. திரு அப்பாவு, இந்த புள்ளி விவரம், இந்த கணக்கெடுப்பின்படி அதிமுகவுக்கு திமுகவுக்கும் இடையில 1.5% வித்தியாசம் இருக்கிறது அப்படிங்கிறத காட்டினாலும் கூட கூட்டணி அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா இப்போ தேமுதிக தனித்து போட்டியிடுகிறோம், அதாவது என்னுடைய தலைமையில் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. மற்றபடி மதிமுக கூட திராவிட கட்சிகளோட கூட்டணி கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்தில் இருக்கிறாங்க. ஸோ அப்போ எப்படி சாத்தியமாகும்? அந்த அதிமுகவை நீங்கள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் இருக்கிறதா? அதாவது கடந்த தேர்தலில் கடைசி நிமிஷத்துல வேட்பாளர்களும் அறிவித்து விட்டு ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கே சென்று விட்டார். அதற்கு பிறகுதான் தேமுதிக கழகத்தை கூட்டிக் கொண்டு வந்து கூட்டணி அமைத்தார்கள். ஆகவே தேர்தல் இன்னும் 7-8 மாதங்கள் இருக்கின்றது, நிறைய காலங்கள் இருக்கின்றது. அந்த சூழ்நிலையில் பல மாற்றங்கள் வரும். நிச்சயமாக பல மாற்றம் இல்லை, ஒரே மாற்றம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் ஒரு நல்லது தமிழகத்திற்கு நடைபெறும் என்பதுதான் உறுதி.